சனாதன விவகாரம் அமைச்சர் உதயநிதி தண்டிக்கப்பட வேண்டும். காங்கிரஸ் திடீர் வாய்ஸ். இந்தியா கூட்டணி சாக். சனாதனம் குறித்து சர்ச்சை கருத்து கூறிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தண்டிக்கப்பட வேண்டும் என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் கூறியிருப்பது இந்தியா கூட்டணியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திராவிட கழகம் சார்பில் சென்னை காமராஜர் அரங்கில் சனாதன ஒழிப்பு மாநாடு அண்மையில் நடைபெற்றது. இதில் விளையாட்டுத்துறை அமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் மற்றும் இந்து அறநிலையத்துறை அமைச்சரான சேகர் பாபு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது மேடையில் பேசிய உதயநிதி, சிலவற்றை மட்டும்தான் எதிர்க்க வேண்டும், சிலவற்றை ஒழித்துதான் ஆக வேண்டும். டெங்கு, மலேரியா இவற்றையெல்லாம் நாம் எதிர்க்கக்கூடாது, ஒழித்து கட்ட வேண்டும். அதை போலதான் இந்த சனாதனமும், அதை எதிர்க்கக்கூடாது, ஒழிக்க வேண்டும் என்று பேசினார். அவரது இந்த பேச்சு தமிழகத்தில் மட்டுமல்லாது தேசிய அளவில் சர்ச்சையை ஏற்படுத்தியது. அதே சமயம் உதயநிதி ஸ்டாலின் மீது நாடு முழுவதும் உள்ள பல்வேறு காவல் நிலையங்கள் மற்றும் நீதிமன்றங்களில் வழக்குகளும் தொடரப்பட்டன. இந்த விவகாரம் திமுகவுக்கு மட்டுமல்லாது அதனுடன் கூட்டணி வைத்துள்ள காங்கிரசுக்கும் பெரும் சிக்கலையும் விமர்சனங்களையும் ஏற்படுத்தியது. இதனால் காங்கிரசின் மூத்த தலைவர்கள் அமைச்சர் உதயநிதியின் இந்த கருத்துக்கு எதிராக தொடர்ந்து கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். இது திமுகவினருக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் நேற்று நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு முடிந்த நிலையில் தெலுங்கானா மாநில காங்கிரஸ் முதலமைச்சரான ரேவந்த் ரெட்டி தமிழக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக கருத்து தெரிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த அவர், சனாதனம் குறித்த உதயநிதி ஸ்டாலினின் கருத்து மிகவும் தவறானது, அது அவருடைய சிந்தனை என்றும், சனாதன தர்மம் குறித்து அவர் கூறிய கருத்துக்கு நிச்சயம் தண்டிக்கப்பட வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். இது திமுகவினரை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. மேலும் அமைச்சர் உதயநிதிக்கு எதிராக தெலுங்கானா மாநில முதலமைச்சர் கூறிய கருத்து கூட்டணிக்குள் குழப்பத்தையும் ஏற்படுத்தியுள்ளது.